எப்படி நான் இந்த வீடியோவ ஸ்டார்ட் பண்ணலாம்? என்ன பேசலான்றது கூட வந்து அதாவது அந்த மேட்ச் முடிஞ்சுட்டு ஒரு பயங்கர ரஷ்ல வந்து நாங்க ஒரு 2 பேருமே உட்கார்ந்துட்டு இருக்கோம். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேம் ஆஃப் த சீசன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அ அதுக்கேத்த மாரியே ஒரு பயங்கரமான ஹைப்பு. அதுக்கேத்த மாரியே ஒரு ஒரு பிளாக் பஸ்டர். லாஸ்ட் வீக் பயர்ன் மியூனிக் விசஸ் ரியல் மேட்ரிட்க்கு அந்த அட்ரினலின் குறைஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அடுத்து வந்து இப்போ மான்செஸ்டர் சிட்டி விசஸ் ஆர்சனல் அப்படின்ட்டுன்னு ஒரு பேங்கர் ஆஃப் மேட்ச் நடந்திருக்கு. நம்ம இதை பத்தி கடைசியில பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து லெட்ஸ் டேக் த டெம்போ லிட்டில் ஸ்லோவர். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வில் ஸ்டார்ட் வித் மான்செஸ்டர் யுனைடெட் விசஸ் செல்சி. நீங்க வந்து முதல்ல ஆரம்பிங்க. நான் வந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. செல்சி பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நம்ம மான்செஸ்டர் யுனைட்டட் பத்தி மட்டும் பேசுவோம். சோ நீங்க ஆரம்பிங்க. நீங்க ஆரம்பிங்க. ஏன்டா செல்சி ஐ திங்க் தே ட்ரைட் ரா டு பி ஹானஸ்ட் மான்செஸ்டர் யுனைடெட் காட் லக்கி. நான் நான் வந்து அப்படிதான் பார்த்தேன். எதுக்கு அப்படின்னா தே ஹேட் பெட்டர் சான்சஸ். செல்சி ஹேட் பெட்டர் சான்சஸ். 3 வாட்டி போஸ்ட் அடிச்சாங்க. ஓகே, நாட் தேர் டே. ஆனா அதனால மான்செஸ்டர் யுனைடெட் வாஸ் த பெட்டர் டீம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான இல்ல ஒரு ப்ரௌட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாது. பிகாஸ் அவங்க 24 நாள் கழிச்சு 21 நாள் கழிச்சு லீட்ஸோட போன வாரம் ஒரு டெரிபிள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதுல இருந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்வளவு மேல போயிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. இட் வாஸ் சிமிலர் பெர்ஃபார்மன்ஸ் டு வாட் தே கேவ் அகேன்ஸ்ட் லீட்ஸ் அட் ஹோம். இங்க வந்து சிமிலர் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாங்க. யூ வேர் புவர். நீங்க வந்து சான்சஸ் கன்வெர்ட் பண்ணல. டிலாப் வாஸ் வேஸ்ட்ஃபுல். எஸ்டாவியோ வந்து ஓகே ஹி ட்ரைட். என்சோ ஃபெர்னாண்டஸ் ட்ரைடு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே அது ஒரு பயங்கரமான கேம். ஆஹா ஓஹோ, யுனைடெட் வில் ஃபினிஷ் டாப் 3. யுனைடெட் வில் கோ டு யூரோப் நெக்ஸ்ட் சீசன். அதை தாண்டி ஒரு லாஸ்ட் 2-3 கேம் வந்து யுனைடெட் வந்து அந்த கேரிக்கோட வந்த ரஷ் இருந்துச்சுல்ல, ஒரு அட்ரினல் ரஷ்ல பயங்கரமா ஆடி இருந்தாங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே வராங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? எனக்கு எனக்கு ஆப்வியஸா வந்து யுனைடெட் ஃபார் த டிஃபென்ஸ் தட் தே ஹேட். ஏன்னா அவங்க ஒரு ஸ்டார்டிங் டிஃபென்ஸ் கூட இல்லை. மேசராவையும் கரெக்ட். ஏடன் எவன் தான் ஆடினானுங்க. அதை கூட கேபிட்டலைஸ் பண்ண முடியாத ஒரு கேவலமான ஒரு ஃப்ரண்ட் லைன் தான் செல்சிக்கு இருந்தது. அப்சல்யூட்லி. செல்சியோட லியம் டெலப் வந்து 20 மேட்சஸ் ஆர் நோ கோல்ஸ். கோல் பாமர் வந்து 8 மேட்சஸ் ஆர் நோ கோல்ஸ். பெட்ரோ நெட்டோ 9 மேட்சஸ் ஆர் நோ கோல்ஸ். கார்னாச்சோ he played ஃபார் மேன்செஸ்டர் யுனைடெட். அவருக்கு வந்து ஜெர்சி மட்டும் மாற்றி போட்டுட்டு வந்துட்டான். மற்றபடி played ஃபார் தெம். இது வந்து த மோஸ்ட் டிஸ்ஜாயிண்டடான ஒரு செல்சி நான் பார்த்த என்னுடைய நினைவுகளில் ஒரு 20 வருஷத்தில் இவ்வளோ ஒரு கேவலமான நான் ஒரு செல்சி டீமை வந்து பார்த்ததே இல்லை. டு an extent வேர் ஒரு டோட்டல் டிஸ்அசோசியேஷன் வித் தி கிளப் மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஜெயிச்சாலும் ஒன்றும் பெருசாக இல்லை எனக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு அவங்க எல்லா மேட்சும் இனிமேல் தோக்கணும்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அன்லஸ் வி ஹிட் ராக் பாட்டம்னோ இந்த மாடல் சஸ்டைனபிள் இல்லை. இந்த இந்த கோச் வந்து இஸ் அன் அன்வர்த்தி கோச் அப்படின்றது வந்து காசு போடுறவனுக்கு எப்போ வலிக்கும் அப்படின்னா அவனுக்கு அடுத்த சீசன் காசு இல்லை, எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு யோசிப்பான் தெரியுமா? அப்போதான் அவனுக்கு வலிக்கும். இப்போ எனக்கு சாம்பியன்ஸ் லீக் வாங்கிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 மில்லியன் உள்ள வந்துடும். ஓகே, அதை வச்சு இவங்க இன்னும் நாசமாக்குவானுங்க, ட்ரேடிங் பண்ணுவானுங்க. ஸோ எனக்கு வந்து செல்சி ஷுட் நாட் ஃபினிஷ் இந்த சாம்பியன்ஸ் லீக் பொசிஷன் நெக்ஸ்ட் சீசன். இந்த மேட்ச்ல இருந்து உண்மையாவே சொல்றேன், செல்சி பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. தேர் வாஸ் நத்திங். போஸ்ட் ஓகே, எனக்கு பட்டுச்சு, 2 போஸ்ட் பட்டுச்சு, அதெல்லாம் ஓகே. யூ ஆர் அட் யுவர் பிளடி ஹோம் அண்ட் யூ ஆர் சேலஞ்சிங் ஃபார் டாப் 4. உனக்கு கொஞ்சமாவது சூடு சோறனை, நீ வந்து ஒரு கிளப்புக்கு ஒரு ப்ரைடோட விளையாடுறன்னு உனக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா யூ அட்லீஸ்ட் ஷோ அப். மேனேஜர் இஸ் க்ளூலெஸ். 1-0 டவுன்ல இருக்கிறோம். 81st மினிட்ல வந்து நீ 2 டிஃபென்சிவ் சேஞ்சஸ் கொண்டு வர. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு அகாடமிலேயே, அம்மா சத்தியமா சொல்றேன், அகாடமிலேயே கார்னாச்சோவோட நல்லா விளையாடுற ஒருத்தன் கண்டிப்பா இருப்பான், எழுதி தரம் இருப்பான். எதுக்கு இன்னும் கார்னாச்சோ காலையே புடிச்சு தொங்கிட்டு இருக்கானுங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. பட் ரெண்டு விஷயம் தான்டா, இன்னும் 2 விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். நீ சொன்ன இனி வர அடுத்த மேட்ச் எல்லாம் செல்சி தோக்கணும்ட்டு. ஆனா திரும்பி பார்த்தா இன்னைக்கு முன்னாடி இந்த 5 மேட்ச் நீங்க தோத்து தாண்டா இருக்கீங்க.
போர்ட்மேன் மட்டும் வந்து எங்கேயோ மாட்டிக்கிறானுங்க. அவனுங்கள அடிச்சுட்டு அங்க அது மட்டும் பச்சையா இருக்கு. பிக்சர்ஸ் எடுத்து பார்த்தானா, அது மட்டும் பச்சையா இருக்கு. பாக்கி எல்லாம் ரெட்டா தான் இருக்கு. எவர்டன்லாம் போட்டு பொலன்னு பொளந்திருக்காங்க. அண்ட் ஒரு ரைவல் ஃபேனா ஐ திங்க் எல்லா ஃபேன்ஸும் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னோட வேண்டுகோள் செல்சி கிளப்புக்கு. தயவு செஞ்சு இந்த வேர்ல்டு சாம்பியன்ஸ்னு ஒரு பிளேயர் என்ட்ரன்ஸ்ல வச்சிருக்கீங்களா? தயவு செஞ்சு இத ரிமூவ் பண்ணுங்க. இட் இஸ் அன் எம்பாரஸ்மென்ட். ஏன்னா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஏன் வேர்ல்டு கப் வின் பண்ண ஸ்பெயின் அடுத்த இதுல நாக் அவுட்லயே வெளில வரலையா? வேர்ல்டு கப் வின் பண்ண அந்த மாதிரி நாங்க வேர்ல்ட் சாம்பியன்ஸ் சொல்லிப்போம். திடீர்னு ஒரு சிக்கல்கள் இருக்கதான் செய்யும். வாழ்க்கைனா சுலபமாவே போகாது. பட் பட் கமிங் பேக் டு மேன்செஸ்டர் யுனைடெட். ஐ ஆல்சோ அக்ரி அந்த ரஷ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பட் தேர் ஆல்சோ ஸ்ட்ரகிளிங் வித் இன்ஜுரிஸ் அட் தி பேக் லைன் அண்ட் டிசிப்ளினரி correct. இஷ்யூஸ் எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. பட் ரைட் நவ் அந்த பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் த சீசன் வந்துட்டதுக்கு அப்புறம் ஐ ஃபீல் இட் இஸ் ஆல் அபவுட் ரிசல்ட்ஸ் மட்டும்தான் மேன். ஏன்னா ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் சீசன் தட் தே ஹேட் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஐ திங்க் நோ ஆஸ் லாங் அஸ் தே கெட் த ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கரெக்டான எனக்கு தெரியல. ஏன்னா இட்ஸ் ஒரு டிப்பா தான் இருக்கும். ஏன்னா ஒரு 16 மந்த்ஸா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க டீமை வந்து எடுத்துட்டு கேரிக் மாதிரி ஒரு மேனேஜர் தூக்கி வச்சு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி பில்ட் பண்றாங்க அப்படின்னா எடுத்தோடனே அப்படியே ஸ்கை ராக்கெட் பண்ணாது. ஐ திங்க் இட் வில் ஹாவ் இட்ஸ் அப் அண்ட் டவுன். அண்ட் அந்த லாஸ்ட் லீட்ஸும் சரி நியூ காசலும் சரி ஐ திங்க் இட் வாஸ் ஒன் ஆஃப் அந்த மாதிரி. பட் நீ சொன்ன மாதிரி தேர் இன் a very firm position to finish third. எவன் எவன் நினைச்சிருப்பான்டா 15th இருந்த டீம் அப்படி மூணாவதுல அப்படி வந்து. நீ சொல்லாத. எஸ் எஸ் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணேன். நான் வந்து டாப் 4 ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நான் சீசன் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இதுல நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். என்ன ஆர்சனலும் ஜெயிப்பாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். பார்ப்போம். Bruno Fernandes is just 3 assists away from From Premier League record. ரெக்கார்டு. ஷவுட் அவுட் டு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் மாதிரி ஒரு ஆள் எங்க டீம்ல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா அமேசிங்கான பிளேயர். நம்ம வந்து நிறைய பேசியிருப்போம் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் பத்தி. பட் நோ வேர்ட்ஸ் டோன்ட் டூ ஜஸ்டிஸ் டு வாட் இஸ் பிரிங்கிங் டு த டீம். அவ்வளோ பேஷன் அந்த டீமையே வந்து அவன் ரேலி பண்றான் ஒரு கேப்டனாகவும் சரி. ஐ திங்க் ஹேண்ட்ஸ் ஆஃப் டு ஹிம். அதே மாதிரி எய்டன் ஹேவன் ஆல்சோ ஹேட் a very good game. வெரி குட் கேம். எஸ். ஸோ ஓவராலாக இட்ஸ் a neat finish ஃபார் மேன்செஸ்டர் யுனைடெட். அவங்களுக்கு இனிமேல ஆஸ்டன் வில்லா மட்டும்தான் போட்டி. ஸோ குட் நாங்க இருக்கோம்டா. பார்ப்போம். சாரிடா சாரி. அடுத்து வந்துருவோமே. அடுத்து உங்க கேம்க்கே வருவோம். லிவர்பூல் vs எவர்டன் சொல்லுங்க எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் நீ மேட்ச் பார்த்த. ஃபர்ஸ்ட் 30 நிமிஷத்துக்கு எவர்டன் வேர் தி பெட்டர் டீம். டியூவல்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க. தி ஈவன் ஸ்கோர் கோல். அந்த கோல் அடிச்சது தான் என்னடா இன்னொரு நடந்துன்னு இருக்கு அப்படின்னு மயக்கத்துல இருந்து மூச்ச மாதிரி ஒரு ஆட்டம் ஆடினானுங்க. ஒரு நல்ல கேப்போ பல நூற்றாண்டுகள் கழிச்சு ஒரு உருப்படியான விஷயம் பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு சாலாக்கு போட்ட அசிஸ்ட் தான். பயங்கரமான அசிஸ்ட். கிங் கோல். ஸோ நான் இன்னொரு ரெக்கார்டு சொல்றேன் பாரு. சாலா வந்து his goal in the 42nd stadium in English football. ஓகேவா? அது இஸ் ஒன்லி பிளான் பை ஸ்டீவன் ஜெரார்ட் அண்ட் இயன் ரஷ். அடுத்து மோஸ்ட் கோல் இன்வால்வ்மெண்ட்ஸ் இன் மர்சிசைட் டர்பி டைட் வித் ஸ்டீவன் ஜெரார்ட். அடுத்த சீசன் அவன் எல்லாமே என்ன பண்ண போறோம்னு தெரியல. அண்ட் சாலா ஹேஸ் ஹேட் 380 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃபார் லிவர்பூல் in 9 seasons. ஸோ ஃபேர் பிளே. அதுக்கப்புறம் வந்து நீ யோசிச்சு பார்த்தனா எவர்டன் சைட்ல தே புஷ்ட். இன்ஃபேக்ட் தே கேம் பேக் ரியலி ஸ்ட்ராங். செகண்ட் ஹாஃப்ல தே கேம் பேக் ரியலி ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பெரிய இன்ஜுரிஸ் இந்த கேம்ல. ஒன்னு அந்த மாமதாஷ்வலி, இன்னொருத்த வந்து அந்த ஒப்ரைன் தானே பிரைட் ஸ்ட்ரெச் ஆஃப். ஸோ இந்த வேர்ல்ட் கப் பீரியட்ல நிறைய பேர் போன வாரம் நம்ம டிக்கெட் பார்த்தோம். அவுட் ஃபார் 10 months. இப்போ மாமட் அஷ்வினுக்கு என்ன இன்ஜுரின்னு தெரியல. அவுட் ஃபார் லாங் டர்ம் மாதிரி தான் இருக்கு. பட் நான் ஒரு 3வது கோல் கீப்பர் முதலில் லிவர்பூலுக்கு ஆடுகிறார். அவர் வந்து நேரா மர்சிசைட் ஆகி அதே கிரவுண்ட்ல வந்து ஆடி காப்பாற்றி விட்டான். நிஜமாகவே ஆனா அந்த வேண்டைக்கு கூட ஒரு ஒரு லாஸ்ட் பால் எடுப்பான். நல்லா கம்போஸ்டா தான் அவன் இருந்தான் அவன் அந்த இடத்துல. ஸோ அது அது ஏதோ அந்த பெட்ல இருக்கான்ல அவனுக்குள்ள வந்து அவனை போட்டு வச்சுடா. உங்ககிட்ட வந்து ஒரு இன்சாகி மாதிரி கோல் அடிச்சான். எங்ககிட்ட எப்படின்னு தெரியல. ஆனா அவன் ஏதோ பயங்கரமான பிளேயர் மாதிரி ஒரு செலிபிரேஷனோட போடுறான் பாத்தியா, பஸ் அமைக்கிற மாதிரி. அது என்ன செலிபிரேஷன் புரியலடா. ஆனா நல்லா ஐ திங்க் லாஸ்ட் 3-4 கேம் வீக்ஸ்ல பயங்கரமான கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு கேப்டன் செட்
100வது நிமிடத்தில் ஒரு சூப்பரான கார்னரு. சோபர்ஸ்ல 100th கேமு. அதுல வேன்டைக் ஒரு சூப்பரான ஹெடரு. ஸோ ஹில் டிக்கின்சன்ல ஃபர்ஸ்ட் மெர்சிசைட் டர்பி லிவர்பூல் விக்டோரியஸ். அண்ட் நான் வந்து டாப் 5 லைக் 7 பாயிண்ட்ஸ் cemented. லீட் அகைன்ஸ்ட் ஓவர் செல்சின்னு நினைக்கிறேன். ஸோ ஆமா ஆமா, தட்ஸ் டன். நான் கூட ஐயோ என்னடா எனக்கு வின் பண்ணிட்டானுங்களே, ஐயோ டிரா ஆன வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். கடைசி நிமிஷத்துல இந்த வேண்டைக்கு பைத்தியக்காரன் எங்க இருந்து வந்து என்ன பண்ணான்னு தெரியல. பட் ஆனா எனக்கு இந்த இந்த எவர்டன் கிட்ட வந்து அந்த அந்த லாஸ்ட் மினிட் பேனிக் மிஸ்டேக்ஸ் வந்து இந்த சீசன் அவங்க கிட்ட நிறைய இருக்கு. ஆர்சனலோட பிக்ஃபோர்ட் காத்து தடவுவான். கரெக்ட். இந்த மேட்சும் வந்து புலி பண்ணிட்டான். டெக்னிக்கலி ஹி ஹஸ் நோ ரைட் டு கெட் டு தி பால், பட் ஒரு நல்ல ஒரு ஹெட்டரு. பட் எனக்கு ஒரு ஒரு பாக்குறதுக்கு என்ன, இந்த இந்த லிவர்பூல் வந்து ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் எனக்கு புரியுது, தே பிளேட் ரியலி வெல் எவர்டன். பட் அந்த கோல் ஆஃப் சைடுன்னு தாண்டி சாலா இமிடியேட்டா கோல் டர்ன் பண்ண உடனே ஒரு பயங்கர ஒரு இன்க்ரீஸ் இன் கான்ஃபிடன்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ரைட். ஒரு நல்ல எப்படி அந்த மாதிரி நான் ஒரு பிரஸ் பார்த்ததே இல்லை எனக்கு லிவர்பூல் கிட்ட இருந்து ஒரு ரீசெண்டா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நல்ல பிரஸ் மாதிரி தோணுச்சு. உனக்கு அப்படி இருந்ததா? இந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி உனக்கு தோணுச்சா? ஆமா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இம்ப்ரூவ் ஆனது. அது மட்டும் இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் கோல் போச்சுல, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு மென்டல் பிளாக்கேஜ் மாதிரி ஆயிடுச்சு எவர்டனுக்கு. ஏன் தெரியுமா? கடைசி 80 இயர்ஸ் அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ மட்டும்தான் எவர்டன் வென்ட் டவுன் 1-0 அண்ட் கேம் பேக் டு வின் த கேம். ஸோ அங்கேயே வந்து மென்டலா உங்களுக்கு ஒரு பிளாக் ஆயிட்டு இருக்கும், இந்த கேம் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு. ஸோ நீ பார்த்தனா கூட அவங்க ஒரு கோல் அடிச்சு டிரா பண்ண பிறகு தே ஆர் பிளேயிங் ஃபார் த டிரா தான். அந்த மாதிரி தான் அந்த கேமும் போச்சு. ஸோ இன்ஃபேக்ட் லிவர்பூலுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த ஃபர்ஸ்ட் கோல் எவர்டன் ஸ்டாண்ட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கேன், அந்த கேம் கண்டிப்பா தோத்துருப்பாங்க லிவர்பூல். ஏன்னா இந்த சீசன்ல 20 கேம் வந்து தே ஹேவ் ஃபாலன் பிஹைண்ட் 1-0 அண்ட் தே லாஸ்ட் 16. 80% ஆஃப் த கேம்ஸ் அவங்க தோத்துட்டாங்க. ஸோ இது வந்து லிவர்பூல் காட் லக்கி, வாஸ் அ லக்கி டே அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் ஆன் ஆஃப் ஹோல் ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ். ஆனா அந்த எண்டாய் வந்து பயங்கரமா லெஃப்ட் சைடு வந்து விளையாடுறான், எப்படியாவது தூக்கி போட்டு எனக்கு எனக்கு மீண்டும் மீண்டும் இந்த கார்னாச்சோ பார்த்து பார்த்து ஃபுட்பால் மேலேயே எனக்கு வெறுப்பு வந்து இப்போ வாழ்க்கை மேலேயே வெறுப்பு வருது அவனை பார்க்கறதுக்கு. ஸோ அதனால ஏதாவது செல்சி பண்ணணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறேன். பட் அப்படியே நம்ம வந்து லிவர்பூல்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ரிலேகேஷன் பவுண்டு. ஆனால் ரிலேகேஷன் பவுண்டில் தள்ளாடி கொண்டிருக்கும் டாட்டனம் ஹாட்ஸ்பர்ஸ் யூரோப்பா லீக் சாம்பியன்ஸ், கரண்ட் ஹோல்டர்ஸ். பட் எனக்கு வந்து ரொம்ப பாவமாக தான் இருந்துச்சு அவங்கள இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு. பட் ஜாவி சிமன்ஸோடைய கோல் வந்து வாஸ் அமேசிங். பட் ஒன் திங், கோல்ஸ் அதெல்லாம் தாண்டி டெஃபினட்டா ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து டாட்டனம் கிட்ட தெரியுது. அவங்களுடைய அந்த அப்சல்யூட்லி. டிசர்வி வந்து வந்த 2வது வாரத்துல அவனுடைய ஸ்டைல வந்து ஒரு 50% வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான். அது கேம்லயே தெரியுது. பட் ஒரு ஓவர்வெல்மிங் ப்ரெஷர் வரும்போது தே ஆர் நாட் ஏபிள் டு கீப் அப். பட் மற்றபடி இட் வாஸ் அ வெரி வெரி எக்ஸைட்டிங் கேம். அதுல ஒரு 3 பேங்கரான கோல்ஸ். கரெக்ட். மிட்டோமாவோடைய கோலும் சரி, சிமன்ஸோடைய கோலும் சரி, அந்த தேர்ட் கோல் அவன் பேர் என்ன, பேர் மறந்துட்டேன், ரூட்டிகார், ரூட்டர் அவனும் சரி சரியான ஃபினிஷ். அண்ட் பட் ஐ திங்க் என்ன ரிலேகேட் ஆவாங்கன்னு நினைக்கிறியா இல்ல ஸ்டே அப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? ரெலகேட் ரெலகேட் ஆயிடுவாங்கன்னு தோணுதுடா. ஏன்னா தே ஆர் அண்டர் ப்ரெஷர். நீ பார்த்தனா ஜாவி சிமன்ஸ் கோல் அடிச்ச பிறகு டிசர்வி செலிப்ரேஷன் அந்த மூடு எவ்வளவுக்கு எவ்வளவு எலிவேட் ஆச்சோ, அந்த கோல் விட்ட பிறகு ஜாவி சிமன்ஸ் அழுகுற மாதிரி ஆயிட்டான். டிசர்வி போய் சீட்ல உட்காந்துட்டான். ஒரு பேனிக் இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க ஹோம் ஃபார்ம் வந்து ஹஸ் பீன் ட்ரெட்ஃபுல். அவங்க வந்து ரெலிகேஷன் ஒன்ஸுக்கு அப்புறம் மோசமான ஹோம் ஃபார்ம் அவங்க தான் வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வச்சுட்டு இன்ஃபேக்ட் ஒரு ஹோம்ல ஜெயிக்க முடியலன்னா எப்படி ஒரு ஃபேன்ஸோட பேக்கிங் இருக்கும்போது. ஆனா இன்னொரு விஷயம் மட்டும் தான், இந்த மித்தோமா இருக்கான்ல, அவன் சீசன் போல சும்மா தான்டா இருந்தான். போன சீசனும் இப்படிதான் பயங்கரான கோல் அடிச்சான். அது வாங்கி மடிச்சு அடிப்பானே. மடிச்சு அடிச்சான். இந்த சீசன்ல மிட்டோமா பேரே நம்ம சொன்ன மாதிரி இல்ல, மிட்டோமா கேட்ட மாதிரி இல்ல. டமால் ஒரு செம கோல், டக்குன்னு கோல் ஆஃப் த சீசன் கண்டெண்டர் மாதிரி பயங்கரமான வாலி. பட் ரொம்ப எக்ஸைட்டிங்கான கேம். ஆனா நீ சொன்ன மாதிரி பயங்கரமான சேஞ்சஸ் தெரியுது. தே ஆர் பிளேயிங் வித் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். டிசர்வ் வந்த பிறகு நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து நான் ஒரு போல் ஒன்று போட்டேன், ஹூஸ் கோயிங் டு கெட் ரிலேகேட்டட். அபாரமான வெற்றி டாட்டனம்க்கு, 64% வெற்றி டாட்டனம். ஐ திங்க் ஜெனரல் பெர்செப்ஷனுமே அதான் சொல்றதுன்னு நினைக்கிறேன். பீப்புள் ஆர் சீயிங் தட் டாட்டனம் இஸ் கோயிங் டு லூஸ்.
கடைசியா அவங்க வின் பண்ண மேட்ச் வந்து December 28th. இந்த வருஷம் ஜெயிக்கவே இல்ல அவங்க. இந்த வருஷம் அவங்க 2026. ஜெயிக்கவே இல்ல. ஆனா 2026 we நாளைக்கு are ஒரு in. ரெலிகேஷன் கன்ஃபார்ம் ஆயிடும். வெஸ்ட் ஹாம் நாளைக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னா, வுல்ஸ் நாளைக்கு ரெலிகேட்டட். Wolves anyway dead. So இல்லடா அஃபிஷியல். அபிஷியலா கன்ஃபார்ம். யா. ம். ஸோ ஃபைனலா நம்ம வந்து எதற்கு இவ்வளவு நேரம் காத்து கொண்டிருந்தோமோ, அதாவது நான் இவ்வளவு அவசரப்பட்டதே இல்ல இந்த சம்பவத்துக்காக வரத்துக்கு. 15 நிமிஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன், யாரும் பேசி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கைகள் எல்லாம் வலிக்கிறது அப்படின்ற மாதிரி. மான்செஸ்டர் சிட்டி மிஸ்ஸஸ் ஆர்சனல் நீ த நீ ஆரம்பிக்கிறதுக்கு கேம் ஆஃப். முன்னாடி சாரி, நீ செல்சி வருத்தப்படுற மாதிரி இல்லையா? ஆர்சனல் தோத்ததுக்கு இவ்வளவு சந்தோஷம் பண்றது. எனக்கு வந்து உன்னோட வன்மம் வந்து மூஞ்சியெல்லாம் விட்டு அப்படியே அப்படி தெரியுதுடா வெளியில இங்க பாரு, இல்ல இங்க பாரு, நம்ம டீம் அடி வாங்கும் போது நமக்கு ஒரு வலி இருக்கும். நம்மளோட சேர்ந்து நம்ம சகோதரர்களும் அடி வாங்கும் போது ஓகே ஒரு ஆறுதல் பரிசா இருக்கும் தெரியுமா? அது அந்த மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது, அவ்வளவுதான். நான் அந்த ஸ்டேட்டஸ் கூட போட்டிருக்கோம், இது வந்து மான்செஸ்டர் சிட்டி விசஸ் ஆர்சனல் இல்ல, ஆர்சனல் விசஸ் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஏன்னா வந்து ஒரு ஒட்டுமொத்த உலக அளவுல ஃபேன் பேஸுமே வந்து இந்த மேட்ச் வந்து ரொம்ப உன்னிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து வியூவர்ஷிப் கவுண்ட்லாம் வந்துச்சுன்னா அமேசிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அமேசிங்கான மேட்ச். இந்த மாதிரி ஒரு மேட்ச் நான் வந்து இந்த சீசன் ஐ டோன்ட் ரிமெம்பர் வாட்சிங் அ மேட்ச் லைக் திஸ் இந்த சீசன் பிரீமியர் லீக்ல. நான் சொல்றேன், யூ ஸ்டார்ட். ஐ இல்லடா. டோன்ட் வாண்ட் டு சிங்ஸ். நான் வந்து ஐ எம் ஸ்டில் அ லோக்கல் சப்போர்ட்டர் ஃபார் ஆர்சனல் டு லிஃப்ட் த டைட்டில். நான் அப்படிதான் இன்னைக்கு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தேன். பட் இந்த 245 நாள்டா, 245 நாள் தே ஹேவ் பீன் டாப் ஆஃப் த பிரீமியர் லீக் டேபிள். ஓகேவா? சிட்டி மொத்தம் 6 நாள் தான். ஆனா ஃபுல் பிளேயர் லைக் டாப் ஆஃப் த டேபிள்னா கண்டிப்பா அது சிட்டி தான். ஏன்னா ஃப்ரீடம் எக்ஸ்பிரஸ் பண்ணி ரொம்ப பயங்கரமா இருந்தாங்க. செர்க்கி வந்து கரபாவோ கப் ஃபைனல்ல அவன் ஷோ அவுட் பண்ணதுக்கு ஊரெல்லாம் வந்து சேர்ந்து அடிச்சிச்சு. அந்த ஷோ அவுட்டுக்கெல்லாம் அந்த ஊர் வாயெல்லாம் மூடுற மாதிரி இன்னைக்கு ஒரு கோல் அடிச்சான். ஒரு அவன் அடிச்ச கோல் வந்து வேர்ல்ட்ல 2 பெஸ்ட் டிஃபெண்டரை தாண்டி ஒரு பெஸ்ட் மடிச்சு இன்னொரு பெஸ்ட் காலுக்கு நடுவுல பால் அடிச்சு கோல் போகுது. வேர்ல்ட் பெஸ்ட் சென்டர் பேக்கிங் அடிச்சான். அவன் தாண்டி சொரிட்டான். இட் இஸ் அதுதான் நீ சொன்ன மாதிரி பர்ஃபெக்டான ரிப்ளை டு ஆல் தோஸ் ஷோ போட்டிங் அப்படின்றது. இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். உனக்கு வலிக்குது அப்படின்னா நீ அமைதியா வாங்கிக்கோ, ஏன்னா நீ வின் பண்ணல, நீ தோக்குற பொசிஷன்ல தான் இருக்கிற. அதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரிப்ளை. சாரி. அதுக்கப்புறம் 34 செகண்ட்ஸ்ல டானருமா ஒரு கிரேசியான மிஸ்டேக். ஆனா நீ யோசிச்சு பார்த்தனா அந்த 2வது கோல் நீ அடிக்கிறதுக்கு ஒரு மெயின் காரணமே வந்து டானருமாவோட ரிலீஸ் தான். அவன் கேமுக்கு ரிலீஸ் பண்ற மாதிரி வரும்போது ப்ரெஸ் பண்ணுவான். நேரா உரைக்கு பால ரிலீஸ் பண்ணுவான். டைரக்டா டோக்கு மேல திரும்பி உரையிலிருந்து கிராஸ் ஹாலாண்ட் கோல். ஸோ அதுதான் மென்டாலிட்டி ஆஃப் சாம்பியன். நீ வந்து ஆஃப்டர் கோயிங் டவுன் பிளேயர்ஸ் வந்து கன்சோல் பண்ணாங்க. தெர் வாஸ் அ டுகெதர்னஸ். அந்த சிட்டி அந்த ஸ்டேடியமா இருக்கட்டும், இல்ல அந்த கிளப்புக்குள்ள இருக்கட்டும், ஒரு பயங்கரமான டுகெதர்னஸ் இருந்துச்சு. டொனாருமா டிட்ன்ட் டிராப் ஹிஸ் ஹெட். ஐ திங்க் அதெல்லாம் வந்து ஹால்மார்க் ஆஃப் சாம்பியன்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே பிரீமியர் லீக் ஜெயிச்சிருக்காங்க. டொனாருமா வந்து யூசிஎல் ஜெயிச்சான் போன சீசன். ஸோ அந்த மென்டாலிட்டி வந்து ஆர்சனல் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்களா? அதுக்கு இன்ஃபேக்ட் தே ஆர் சேசிங் எ கோல் அண்ட் தே டுக் ஆஃப் எஸ். அது வந்து எனக்கு கொஞ்சம் பசிலிங்கா இருந்துச்சு. ஸோ தே ஹேட் தேர் மொமெண்ட்ஸ், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எக்ஸாக்ட்லி. ஆனா சிட்டி வந்து அவங்களோட எப்படி ஆர்சனல் இந்த சீசன் எல்லாருமே கார்னர் வச்சு புள்ளி பண்ணாங்களோ, ஆர்சனல் கார்னர்ஸ் வச்சு புள்ளி பண்ணது ஐ திங்க் ஒரு டெம்போ மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு தோணுச்சு எனக்கு. யோர் தாட்ஸ்? எனக்கும் ஐ திங்க் ஓவராலா இந்த கேம் வந்து ஐ ஃபெல்ட் சிட்டி வாண்டட் இட் மோர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் சி, கிரெடிட்ஸ் டியூ, என் வாயிலேருந்து இது வருது. ஓகே, ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் ஆர்சனல் டு ஷோ அப் லைக் திஸ். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்க இதே ரிவர்ஸ் ஃபிக்ஸ்சர்ல கரபாவ் கப் ஃபைனல்ல தேவர் ட்ரெட்ஃபுல். ஓகே, கேவலமா விளையாண்டானுங்க அந்த மேட்ச். அந்த மாதிரி இந்த மேட்ச் கேவலமா விளையாண்டாங்களான்னு கேட்டா என்னை பொறுத்தவரையும் இல்லை. இது 2வது. மான்செஸ்டர் சிட்டி இந்த சீசன்ல ஹோம்ல ஒரே ஒரு கேம் தான் தோத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ their home form is ridiculous. And when Manchester City is chasing for a title அப்படின்னும் போது அந்த அட்மாஸ்பியர், அந்த இன்டென்ட் வந்து அந்த கேமோட ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி பேங் ஆனா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, தே கேம் ஹியர் ஃபார் த வின், தே கில்ட் த கேம் அண்ட் தென் தே டுக் ஆர்சனல் பை த த்ரோட் அண்ட் தென் தே வான் த கேம்.
ஆல் திஸ் பீயிங் செட், என்ன பொறுத்தவரையும் ஆர்சனல் வேற வெரி அன்லக்கி. எனக்கு இதுல 2 ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா 2 போஸ்ட் பட்டது ஓகே, இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். இந்த ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து இந்த ஹாவர்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு பிரைம் ரொனால்டோ 9 மாதிரி சம்டைம்ஸ் பேசுவாங்க. ஹாவர்ட்ஸ் வந்தா மாறிடும், ஹாவர்ட்ஸ் வந்தா மாறிடும், ஹாவர்ட்ஸ். நாங்க பார்த்துருக்கோம் ஹாவர்ட்ஸை. நாங்க இதே ஹாவர்ட்ஸோட தான் விளையாண்டோம். ஓகே, ஹாவர்ட்ஸுக்கு கிரிட்டிக்கல் டைம்ல அவன் நான் இதுவரை ஃபினிஷ் பண்ணி பார்த்ததுன்னா அந்த ஒரே சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் ஃபைனல் தான். அதுக்கு கன்சிகேட்டிவ் சாம்பியன்ஸ் லீக் நாங்க ரியல் மேட்ரிடோட ஒரு மேட்ச் விளையாடுவோம். ஓகே, அந்த லாஸ்ட் நிமிஷத்துல அந்த கோல் அடிச்சிருந்தானா நாங்க த்ரூ. அந்த சான்ஸ் விடுவான், எக்கச்சக்கமான சான்ஸ் விடுவான். ஹாவர்ட்ஸை வச்சுட்டு உன்னால கண்டிப்பா வந்து இந்த லீக வின் பண்ண முடியாது. எனக்கு வந்து அது எங்க வேணாலும் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி கிரிட்டிக்கல் மேட்சஸை உன்னால வின் பண்ணவே முடியாது. அந்த 2 சான்ஸ், ஒரு 1v1 சான்ஸ், அது வந்து மிஸ் பண்ற. 95th மினிட்ல உனக்கு ஹெட்டர் வருது. அந்த ஹெட்டரை நீ எதுவுமே பண்ண தேவையில்லை. டிஃப்ளெக்ட் பண்ணா அவன் வந்த பேஸ வந்து நீ வந்து கண்ட்ரோல் பண்ணி 2 சைடுல ஒரு சைடு வச்சா மட்டும் போதும். நீ நினைச்சு பாரு, எவ்ரி திங் இஸ் அட் ஸ்டேக். ஃபார் 6 long years you are running for a title which you are not able to achieve. அந்த மாதிரி இடத்துல வந்து வேர் தி ப்ரெஷர் இஸ் ஆன் யூ அப்படின்னா, யூ ஷுட் ஹேவ் பிளேயர்ஸ் ஹூ ஷுட் ரைஸ் அபவ் தி ப்ரெஷர். ரைட். ஹாலண்ட் வந்து புலி பண்ணிட்டு இருக்கிறான் கேப்ரியல. எனக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையாவே சந்தோஷமா இருந்தது எனக்கு. பட் ஆன் அ கேம் லெவல் திஸ் வாஸ் பேங் ஆன் பேங். இந்த மாதிரி நம்ம நான் கூட லாஸ்ட் டைம் நான் பேசிட்டு இருந்தோம், பிரீமியர் லீக் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்ற சமயத்துல சீரியஸா இந்த கேம் வந்து இட்ஸ் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்ஸ். ஷவுட் அவுட் அப்படின்னா யாருக்கு சொல்லுவேன்? எனக்கு 2 பேருக்கு சொல்லணும்டா. ஒண்ணு அந்த நிக்கோ ஒரைலி. அவன் ஆடுற ஆட்டம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 10 வருஷமா ஆடின்னு இருக்க மாதிரி ஆடுறான்டா. எந்த பொசிஷன்னாலும் ஆடுறான். ஐ திங்க் அசிஸ்ட் ஃபார் த ஹாலண்ட் கோலு. மார்டினெல்லியை பாக்கெட் பண்ணியிருந்தான். மேடுவேக்கையோ பாக்கெட் பண்ணியிருந்தான். தேர் வாஸ் அ மொமெண்ட் இன் த கேம். அவன் வந்து ரைஸை மடிப்பான். அதுக்கப்புறம் வந்து மேடுவேக்கையோ மடிச்சு அவன் பாலை ரிலீஸ் பண்ணுவான். ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்பிரசிவா இருக்கும். அடுத்து பெர்னார்டோ சில்வா. எல்லாம் இந்த ரைஸுக்கு பிஎஃப்ஏ பிளேயர் ஆஃப் த இயர் கொடுங்க, பிஎஃப்ஏ பிளேயர் ஆஃப் த இயர் கொடுங்கன்னு சொல்றாங்க. பெர்னார்டோ சில்வா இன்னைக்கு வந்து இழுத்துட்டு போனான்டா ரைஸை. 2 பெர்னார்டோ சில்வா மாதிரி இருந்தது. நான் உனக்கு ஒரே ஒரு ஸ்டார்ட் மட்டும் சொல்றேன். ஹையஸ்ட் கிலோமீட்டர்ஸ் ரன் இந்த கேம்ல வந்து பெர்னார்டோ சில்வா 12.4 கிலோமீட்டர்ஸ். செகண்ட் ஹையஸ்ட் வந்து 11.6. பெர்னார்டோ சில்வா வந்து வயசு என்ன, அவன் வந்து எவ்வளவு எஃபர்ட் போடுறான். அந்த ஹாவர்ட்ஸ் என்னதான் ஹேண்ட் பாலா இருந்தாலும் அது என்ன கிளியரன்ஸ் அது. ஆமா ஆமா ஆமா. அண்ட் சாரி, கோ கூடடா செட் பீஸ் கூட எல்லாமே ரைட் அந்த மணி. ஒன்னு சலீபா வந்து கிளியர் பண்ணா, ரயா ஸ்ட்ரகிள் பண்ணான் செட் பீஸ்ல. தட் வாஸ் கிவ். அண்ட் இன்னும் ஒரே ஒரு ஸ்டார்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். ஹாலண்ட் வந்து 2 மாசம் கழிச்சு கோல் அடிக்கிறான். சரியா, 2 மாசம் கழிச்சு கோல் அடிக்கிறான். ஆனா இந்த சீசன்ல கிளப் அண்ட் கண்ட்ரிக்கு ஹாலண்ட் 52 கோல் தான். 52 கேம் ஆடி 47 கோல் அடிச்சிருக்கான்டா. 2 மாசம் கோல் அடிக்காம இப்படி ஒரு ஸ்டார்ட் வச்சிருக்கான். அவன் ஹி புல்லிட் த கம்ப்ளீட் ஆர்சனல் டிஃபென்ஸ். சலீபாவா இருக்கட்டும், கேப்ரியலா இருக்கட்டும். கேப்ரியல் லாஸ்ட் இஸ் மைண்ட் டுடே. ஹாலண்ட் வந்து சாப்பிட்டான், தூக்கி சாப்பிட்டான் அப்படிதான் சொல்ல முடியும். இந்த விக்ரம் படத்துல பண்ணுவாங்கல்ல, இப்படி 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 எடுத்து சாப்பிட்டுருன்ட்டு, அது இன்னைக்கு ஹாலண்ட் வந்து சலீபாக்கும் கேப்ரியலுக்கும் பண்ணான். அமேசிங்கான ஒரு ஹாலண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ராட்ரி கண்டிப்பா சொல்லியே எனக்கு அந்த ராட்ரியோட கேம் கண்ட்ரோல், அந்த டெம்போ கண்ட்ரோல் வந்து அமேசிங்கா இருந்தது. ஆர் ஐ டோன்ட் நோ இஃப் ஆர்சனல் ஜஸ்ட் சாட் பேக், அதனால அவங்களுக்கு லார்ஜர் கண்ட்ரோல் இருந்ததான்னு எனக்கு தெரியல. பட் கமிங் டு ஆர்சனல், என்ன நான் சொன்ன மாதிரி ஐ ஃபெல்ட் தே ஆர் வெரி வெரி அன்லக்கி டுடே. தே சிட்டியில வந்துட்டு கொஞ்சம் நல்லா என்னை பொறுத்த வரையும் தே பிளேட் கரேஜியஸ்லி. ஏன்னா அத்தனை சான்ஸ் இல்லாட்டினா கிரியேட் பண்ணிருக்க முடியாது. கண்டிப்பா நீ வந்து சான்சஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், 2 போஸ்ட் ஹாவர்ட்ஸுக்கு 2 சான்ஸ்னா, ஸோ டெக்னிக்கலி யூ ஹேட் தி எபிலிட்டி டு ஸ்கோர் 4 கோல்ஸ். அண்ட் ஸோ ப்ரீவியஸ் ஆர்சனல்ல வந்து இந்த மாதிரி பார்த்துருக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு பாராட்டு பண்ணியே ஆகணும். பட் தட் ஆல் தட் பீயிங் செட், வென் யூ ஆர் தி சாம்பியன் அப்படின்னா, ஒரு பிரீமியர் லீக்குக்கு இன்ட்ரடக்ஷனே இல்லாம ஜென்ரலா ஒரு காமன் மேனா ஃபுட்பால் மேட்ச் பார்க்க வரவன், நியூட்ரலா பார்க்குறவனுக்கு
இவன் தான் சாம்பியன், யார் சாம்பியன்ஸ்ன்னு சொல்லிட்டு நீ 2 பேர்ல கேட்டா கண்டிப்பா இன்னைக்கு ஆடின கேம்ல எல்லாரும் மான்செஸ்டர் சிட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா தே thoroughly deserved this win and they dominated the game. And இப்போ சொல்லு, யாரு டைட்டில் வின் பண்ண போறா? உன்னுடைய ஆர் யூ ஸ்டில் ஸ்டிக்கிங் வித் யுவர் prediction of Arsenal lifting the title? எனக்கு ஆர்சனலுக்கு ஏன் அகேன்ஸ்டா போகும்னு தோணுதுன்னா தே ஹேவ் அத்லெட்டிகோ மேட்ரிட். தே கேனாட் ப்ரையாரிட்டைஸ் ஒன் ஓவர் அதர். ஏன்னா இன்ஃபேக்ட் ஐ வுட் சே தே ஹேவ் அ பெட்டர் சாம்பியன்ஸ் லீக் சான்ஸ் தென் அ பிரீமியர் லீக். அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் சிட்டிக்கு பாக்கி கேம்ஸ்ல டாப் 8ஓட 4 கேம்ஸ் இருக்கு. ஸோ ஹவு தே ஆர் கோயிங் டு சர்வை தட் அப்படிங்கிறதும் ஒன்று. ஐ திங்க் தே ஆர் கோயிங் வில்லா அவே இல்ல ஃபைனல் கேம் ஆஃப் த சீசன். Villa away final game, வில்லா அவே, and they're இவங்க also வந்து going to Brentford. பேல்ஸ் அவே ஆர்சனல். ஸோ ஐ திங்க் இட் வில் கம் டவுன் டு த ஃபைனல் டே. நான் அப்படிதான் பாக்குறேன். அன்லஸ் சம்திங் dramatically Villa home டா, away இல்ல, Villa at home. ஓகே. ஆர்சனலும் வந்து கிறிஸ்டல் பேலஸ் away. ஸோ பட் ஐ ஃபீல் இட் வில் கம் டவுன் டு த வயர். கம் டவுன் டு த வயர், யா. ஏன்னா வந்து மிட் வீக்ல வந்து சிட்டிக்கு கேம் இருக்கு அகேன்ஸ்ட் பர்ன்லி. அதுல கண்டிப்பா ஒரு 4-5 கோல் போட்டானுங்கன்னா தே ஆர் ஆன் டாப். அண்ட் வி ஆல் நோ ஒன்ஸ் சிட்டி கோஸ் ஆன் டாப் வாட் ஹாஸ் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட் அப்படின்றது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு பயங்கரமானது. எனி க்ளோசிங் தாட்ஸ் ஆன் த கேம்? ஒரே ஒரு விஷயம்டா. நான் வந்து ஃபர்ஸ்ட் 10 கேம் வீக்ல ஜூபி மெண்டி மேல எவ்வளவுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு இம்ப்ரெஷன் வச்சிருந்தனோ, பிக் கேம்ஸ்ல ஹிஸ் புவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இஸ் லிட்டில் வரிங் அப்படிதான் தோணுது. அண்ட் இன்னொன்னு சொல்லிட்டா, ஜூபி மெண்டி அண்ட் மெரினோ லெஃப்ட் சோசியடட் ஃபார் ட்ரோஃபி அண்ட் சோசி அவனுக்கு வெயிட் பண்ணிட்டானுங்க எனக்கு. அடிச்சிட்டாங்க. ஸோ மேபி தி ஆஸ்ட்ரல் கேஸ் இஸ் ரியலா என்னன்னு தெரியல. கரெக்ட். ஆமா, இன்னைக்கு வந்து அது ஆர்சனல் ஹேட் நோ கண்ட்ரோல் ஆன் த கேம், ஆர் ஐ டோன்ட் நோ இஃப் தே ஆர் டாக்டிக்கலி செட் அப் டு டு தட் அப்படின்னு எனக்கு தெரியல. ஜூபி மண்டி வந்து வாஸ் அவுட் ஆஃப் த கேம். எனக்கு நீ சொன்ன மாதிரி வந்து எஸ்ஏபை வந்து சப்ஸ்டியூட் பண்ணது ரொம்ப ரிடிகுலஸா இருந்தது. நானா இருந்தேன்னா கண்டிப்பா மார்டினல்லியை தூக்கியிருப்பேன். அவன் சப்ஸ்டியூட்டாவே தான் வந்தாலுமே அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு மார்டினல்லி ஹேட் நோ ரைட் டு பி ஆன் தட் பிட்ச். நீக்கோ ஓரைலி வந்து சும்மா பாக்கெட்ல இல்ல, உள் பாக்கெட்ல வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருந்தான் அவனை. சீரியஸா நான் சொல்றேன். எஸ்ஏ வந்து அவன் சப்ஸ்டியூட் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் போஸ்ட் அடிப்பான். எனக்கு இந்த மாதிரி டெசிஷன்ஸ் தான் வந்து ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். வென் யூ ஆர் தட் டு ஆன் அ கோல் டவுன் அப்படின்றது போது யூ கோ ஆல் இன் வித் யுவர் அட்டாக். கரெக்ட். ஸோ பட் யா இட் வாஸ் a வெரி பேலன்ஸான ஒரு சாரி டைட்டில் வாஸ் இன் தி பேலன்ஸ்னால ஆர்டெட்டா நீட்ஸ் டு லேர்ன் அந்த ஆஸ்பெக்ட்ல. அண்ட் தட்ஸ் வேர் பெப் இஸ் பிரிங்கிங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஷோ ஹவு டு ஃபினிஷ் கேம்ஸ். ஏன்னா அங்கதான் பெப்போடைய பிரில்லியன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் தெரியுது. ஸோ எல்லாருமே ஒரு பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புறோம். ஐ திங்க் இனிமேல பேங்க் ஆன் பேங்க் எல்லா வாரமும் செம்மையா போகும். ஏன்னா டைட்டில் ரேஸ் இஸ் ஆக்சுவலி ஆன் ஃபயர் ரைட் நவ். ஸோ ஹோப்ஃபுல்லி யூ வில் கெட் டு நோ பை தி. எனக்கு வந்து ஒரே ஆசை தான், கடைசி வீக் வரையும் கடைசி நாள் வரையும் போகணும் டைட்டில் ரேஸ். அப்படியே நம்ம எப்பயுமே பாக்குற மாதிரி 3, ஒரு டிவி, ஒரு லேப்டாப், ஒரு ஃபோன், ஒன்னுத்துல ஆர்சனல், ஒன்னுத்துல சிட்டி, ஒன்னுத்துல நம்மளுடைய டீம் வச்சுட்டு பாக்குற மாதிரி இருக்கணும்ன்றது ஆசை நிறைவேறுதான் என்று பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் ஆட் பண்ணுறோம். வீடியோவை லைக் பண்ணுங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு ரீச் அவுட் ஆகும். கமெண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எவ்வளோ டியூரேஷன் இருக்கணும் அப்படின்றது வந்து சும்மா எங்களுக்கு ஹிண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் நிறைய ட்ரை பண்ணுறோம், நிறைய லென்த்தில். we are also not able to identify which is a sweet spot. ஒரு 20 to 25னா ஈஸியாக இருக்கு, ஆர் யூ வாண்ட் லாங் ஃபார்மேட் வீடியோவா என்னன்றதை வந்து நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.